மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களால் அன்றாட வாழ்வில் உடற்தகுதியை பேணுவது குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்துவதற்கும் உடற்தகுதி கலாச்சாரத்தை இளைஞர்களிடையே புகுத்துவதற்கும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மாரத்தான் போட்டிக்கு இணையான அறிஞர் அண்ணா நெடுந்தூர ஓட்டப் போட்டியை பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு மதியழகன் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் கிருஷ்ணகிரி பிரிவு சார்பாக தமிழக முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் நாளினை சிறப்பிக்கும் பொருட்டு மாவட்ட அளவிலான அறிஞர் அண்ணா நெடுந்தூர மாரத்தான் ஓட்டப் போட்டிகள் துவக்கி வைக்கப்பட்டது. இப்போட்டியில் 17 முதல் 25 வயதிற்கு உட்பட்ட இளைஞர்களுக்கு 8 கிலோமீட்டரும், பெண்களுக்கு 5 கிலோமீட்டரும், 25 வயதிற்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கு 10 கிலோமீட்டரும், பெண்களுக்கு 5 கிலோமீட்டரும் ஆகிய தொலைவுகளில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இப்போட்டி மாவட்ட விளையாட்டு வளாகத்தில் துவங்கி விஜய் வித்யாலயா பள்ளி வழியாக தானம்பட்டி வரை சென்று மீண்டும் மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் முடிவடைந்தது. மேலும் இப்போட்டியில் 17 முதல் 25 வயதிற்கு உட்பட்ட 176 ஆண்களும், 85 பெண்களும், 25 வயதிற்கு மேற்பட்ட 110 ஆண்களும், 46 பெண்களும் என மொத்தம் 417 பொதுமக்கள் கலந்து கொண்டனர். 17 முதல் 25 வயதிற்கு உட்பட்ட ஆண்களில் ராமச்சந்திரன் முதலிடமும், கவின் தனபால் 2ஆம் இடமும், நியாமத் 3ஆம் இடமும், பெண்களில் சரிதா முதலிடமும், சரண்யா 2ஆம் இடமும், காவியாஞ்சலி 3ஆம் இடம் பெற்றனர். 25 வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஆண்களில் பார்த்திபன் முதலிடமும், கௌரத்தன் 2ஆம் இடமும், செல்வகுமார் 3ஆம் இடமும், பெண்களில் கோபிகா முதலிடமும், இந்துமதி 2ஆம் இடமும், ரேவதி 3ஆம் இடம் பெற்றனர். முதல் இடம் பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு ரூபாய் 5000ம், 2ஆம் இடம் பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு ரூபாய் 3000ம், 3ஆம் இடம் பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு ரூபாய் 2000 மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட விளையாட்டு அலுவலர் மற்றும் இளைஞர் நலத்துறை அலுவலர் திரு ராஜகோபால், விளையாட்டு பயிற்றுநர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள், மாவட்ட விளையாட்டு அரங்க அலுவலர்கள், மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர்.